தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் தேர்தல் திருப்புமுனையை நாம் 2026 சந்தித்துள்ளோம். இன்று மே 7, 2026 தேர்தல் முடிவுகள் வெளியாகி 3 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் தமிழகமே இப்போது ஒரு புதிய அமைச்சரவையை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக என 2 பெரிய கட்சிகளுக்கிடையே மற்றும் சுழன்று கொண்டிருந்த தமிழக அரசியல் சக்கரம் இன்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்ற 3வது பெரிய சக்தி வரவால் முற்றிலும் திசை மாறி போயிருக்கிறது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டப்பேரவையில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை வென்ற டிவிக்கு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. விஜயின் அரசியல் வருகை ஏளனம் செய்தவர்களுக்கு பதிலடியாக சுமார் 35% வாக்கு வங்கியை ஈர்த்து டிவிக்கு சாதனை புரிந்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 டிவிக்கு தட்டி சென்றிருப்பது அரசியல் நோக்கர்களை வியக்க வைத்துள்ளது. ஊழல் எதிர்ப்பு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி மற்றும் மதசார்பற்ற கொள்கை ஆகியவற்றை முன்னிறுத்தி விஜய் நடத்திய பிரச்சாரம் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வாக்காளர்களை பெருமளவில் கவர்ந்துள்ளது. இந்த தேர்தலில் மிக முக்கியமான திருப்பம் ஆட்சி அமைப்பதற்கான மேஜிக் நம்பரான 118 டிவிக்கு இன்னும் எட்டவில்லை என்பதுதான். 108 இடங்களை வென்றுள்ள டிவிகேக்கும் ஆட்சி அமைக்க இன்னும் 10 இடங்கள் தேவை. இந்த நிலையில் மே 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடந்த அரசியல் நகர்வுகள் தமிழகத்தையே உலுக்கின. இதுவரை திமுகவின் தோழமைக்க கட்சியாக இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தற்போது அந்த உறவை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. மே 6ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜய் அவர்களை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் விதித்துள்ள ஒரே நிபந்தனை பாஜகவுடனோ அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கும் கட்சியுடனோ டிவிக்கு எந்த ஒரு உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இதை ஏற்றுக்கொண்ட விஜய் மதசார்பற்ற ஒரு அரசியலை அமைப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் வென்றுள்ள 5 இடங்கள் மற்றும் சில சுயாட்சிகளின் ஆதரவுடனும் டிவிக்கு இப்போது ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது. இது வெறும் ஆட்சி மாற்றமல்ல, டெல்லியில் இருக்கும் காங்கிரஸ் தலைமையின் தமிழக மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய யோகமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2021 வெறும் பலத்துடன் ஆட்சியை பிடித்த திமுக இந்த முறை 59 இடங்களுக்கு சுருங்கி போயுள்ளது. இது அந்த கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய அடி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் தோல்வி அடைந்தது ஒட்டுமொத்த கட்சியுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் திமுக ஒரு வலுவான எதிர்கட்சியாக செயல்படும் என்று ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை மற்றும் உதயநிதி ஸ்டாலின் சனாப்த பேச்சுகள் போன்ற காரணங்கள் திமுகவின் வாக்கு சரிவுக்கு காரணமாக கூறப்படுகின்றன. இருந்தாலும் சுமார் 31% வாக்குகளை தக்க வைத்துள்ள திமுக மீண்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராடும் என்பதில் சந்தேகமில்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இந்த தேர்தலில் 47 இடங்களை பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலை விட அதிக இடங்களை பெற முடியாமல் போனது அதிமுக தொண்டர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய சூழல் ஆட்சி அமைக்க அதிமுக திமுகவிடம் கூட பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து எதிர்கட்சியாக உட்காரவே விருப்பமுள்ளதாக திமுக மறுத்துவிட்டது. தற்போது அதிமுக தனது உட்கட்சி பூசல்களை தீர்த்து மீண்டும் செல்வாக்கத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. தமிழகத்தின் தாமரை மலர்ந்தே தீரும் என்று தீவிரமான பிரச்சாரம் செய்து பாஜகவுக்கும் இந்த தேர்தல் ஏமாற்றத்தை தந்துள்ளது. அவர்கள் வெறும் ஒரே ஒரு இடத்தை மட்டுமே பெற்றுள்ளனர். விஜயின் வருகை பாஜகவின் திராவிட எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து சென்றதே இதற்கு காரணம். தமிழக மக்கள்கள் தேசிய கட்சிகளை விட தமிழக நலனுக்காக போராடும் மாநில கட்சிகளாகவே முன்னுரிமை அளிக்கின்றனர் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இன்று மே 7, 2026 தமிழக வரலாற்றில் புதிய அரசாங்கம் அமைய போகிறது. ஒரு திரை நட்சத்திரமாக இருந்த அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கும் விஜய் காங்கிரஸ் ஆதரவுடன் எப்படிப்பட்ட ஆட்சியை தரப்போகிறார்? அதிகார பகிர்வு என்னும் அவரது முழக்கம் அமைச்சரவையில் எப்படி எதிரொலிக்கும்? தமிழக அரசியல் களம் இப்போது ஒரு புதிய அத்தியாசத்தை தொடங்கியுள்ளது. இனி வரும் 5 ஆண்டுகள் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப்போகும் மிக முக்கியமான காலகட்டமாகும்.